நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சீன அரசு மேற்கொண்ட ஒரு தில்லுமுள்ளுத்தனத்தை இப்போ அமெரிக்கா வெளிப்படுத்தியிருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்த வருஷம் மே மாதம் நடந்தது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விமான தளங்கள், இராணுவ தளங்கள் மீது இந்தியா போய் நேரடியாக தாக்கி அழிச்சுது. இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ் சைனா எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை அமெரிக்க காங்கிரஸுக்கு, அங்கே செனட் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அங்கே அமெரிக்க காங்கிரஸிடம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டில் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நடந்து சில வாரங்கள் கழித்து சீன அரசும் சீன ஊடகங்களும் சில போலியான பிராபகண்டா, போலியான பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பிரெஞ்சு தயாரிப்பான 7 ராஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதை வச்சு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க? நமக்கெல்லாம் தெரியும், பாகிஸ்தான் உபயோகப்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்கள் சீன தயாரிப்பு. அப்போ சீனாவினுடைய J-10 ஃபைட்டர் ஜெட்டு, அதே போல் PL-15 மிசைல், இது ரெண்டையும் உபயோகப்படுத்தி இந்தியாவினுடைய ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போலியான தகவல்களை சோஷியல் மீடியாவில் பரப்பியிருக்காங்க. இதுக்காக சைனாவில் இருக்கக்கூடிய ஹேக்கர்களை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான போலியான அக்கௌண்ட்டுகளை சோஷியல் மீடியாவில் உருவாக்கி இந்த போலியான செய்தியை பரப்பியிருக்காங்க. சரி, ஏன் இந்த மாதிரியான ஒரு செயலில் சீனா ஈடுபடணும் அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், பாகிஸ்தான் உபயோகப்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்கள் சீன தயாரிப்பு. அப்படி இருக்கும் பொழுது சீனாவினுடைய J-10 விமானமும் PL-15 மிசைலும் பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேலு, இந்திய தயாரிப்பான பிரம்மோஸ் இதையெல்லாம் தாக்கி அழிச்சிருச்சு. ஸோ இந்தியா வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை விட சீனாவினுடைய ஆயுதங்கள் சுப்பீரியரான குவாலிட்டி அப்படின்னு சொல்லி உலக ஆயுத சந்தையில் தங்களுடைய ஆயுதங்களை போலியாக விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அதன் மூலமாக ஆயுதங்களை அதிக அளவில் உலகத்தில் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கு. இதை தான் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ் சைனா எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிஷன் வெளிப்படுத்தியிருக்கு. சரி, இதை எப்படி அவங்க கண்டறிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்கள். 1, இந்திய இராணுவத்திடமிருந்து கிடைத்த தகவல்கள் 1. 2, பிரெஞ்சு இன்டெலிஜென்ஸ், பிரான்ஸ் அரசாங்கத்திடம் இருந்து கிடைத்த சில இன்டெலிஜென்ஸ் தகவல்களை கொண்டும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ராஃபேல் கிட்டேருந்து கிடைத்த சில இன்புட், முக்கியமான தகவல்கள், இதையெல்லாம் வச்சு அனாலிஸ் பண்ணி ரஃபேல் விமானத்தை சைனா சுட்டு வீழ்த்தவே இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று, இந்த போலியான தகவல்களை பரப்பும் பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இமேஜ், அதாவது இந்த டெப்ரிஸ், போரின் ஆப்ரேஷன் சிந்தூரின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட சில உதிரி பாகங்களுடைய புகைப்படங்களை எடுத்து அதை AI மூலமாக மாற்றி அதன் மூலமாக சோஷியல் மீடியாவில் இந்த போலி செய்தியை பரவ விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ அமெரிக்கா உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஜி ஜின்பிங் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு சைனாவினுடைய சுப்பீரியாரிட்டி, அதாவது வேர்ல்டு ஷுட் டிபெண்ட் ஆன் சைனா அப்படிங்கிற பாலிசியை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அது ஆயுதமாக இருக்கட்டும், மற்ற நவீன தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், அதற்காக உலகம் சீனாவை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற பாலிசியை பெரிய அளவில் சைனா கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் உறுதிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த அந்த சண்டையை சைனா ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சைனா உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்கள் இப்போ வரைக்கும் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி, ஒரு ஆக்சுவலான ஆக்டிவ் வாரில் பயன்படுத்தப்படலை. ஸோ அதனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எப்படியெல்லாம் தங்களுடைய தயாரிப்புகள் உபயோகப்படுது, அது எந்த அளவிற்கு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத சைனா சோதித்து பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லை,
தங்களுடைய ஆயுதங்களுடைய திறன் பால்பட்டு விடக்கூடாது, அது வெளி உலகத்துக்கு ஒரு தவறான செய்தியை வெளியில் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய அட்டாக்கு இந்திய அட்டாக்கை விட மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில லைவ் இன்புட்ஸை பாகிஸ்தான் இராணுவத்திற்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளிப்படுத்தியிருக்கு. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, சைனாவினுடைய HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பு, அதே போல் அந்த J-10 போர் விமானங்கள், இதையெல்லாம் காட்டிலும் S-400 ரஷ்ய தயாரிப்பான S-400ம் இந்திய தயாரிப்பான அந்த பிரம்மோஸ் ஏவுகணையும் சந்தையில் பெரிய அளவில் ஹிட் ஆகி இந்திய ஆயுதங்களுக்கு உலக சந்தையில் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்பட்டு போயிடுச்சு. ஸோ அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்கிறது, வினை விதைப்பவன் வினை அறுப்பான். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.